உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா வணக்கம்மா. வாங்க மணி, உட்காருங்க. பரவாயில்லம்மா, உட்காருங்க. சொல்லுங்க மணி. இல்லம்மா, சென்னை வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன். உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. வந்துமா, நம்ம வானதியை பத்தி தான் ஒரு விஷயம். வானதியை பத்தி என்ன விஷயம்? அதான் ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே. சுந்தரமூர்த்தியும் வசந்தாவும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அநாத ஆசிரமத்துல இருந்து வானதியை தத்தெடுத்துட்டு வந்திருக்காங்க. வானதி வந்த கொஞ்ச நாள்லயே அந்த அம்மா கர்ப்பமானதுனால வானதியை திரும்ப கொண்டு போய் விட சொல்லிருக்காங்க. ஆனா முடியாதுன்னு சொன்ன சுந்தரமூர்த்தி அவளை வீட்லயே வச்சு வளர்த்திருக்காரு. என்ன பண்றதுன்னு அந்த அம்மாவும் வேண்டா வெறுப்பா வளர்த்திருக்காங்க. இதுதானே? ஆமாம்மா. எல்லாம் தெரிஞ்சுதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லம்மா, நம்ம தம்பி நல்லா படிச்சிருக்காரு. வானதியோ சுத்தமா படிக்கல. அதனால என்ன? நல்ல மனைவியோ மருமகளாவோ இருக்க படிப்பெல்லாம் முக்கியம் இல்ல. அவகிட்ட ஒழுக்கம் இருக்கு, கடவுள் பக்தி இருக்கு, எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம் இருக்கு. இதெல்லாம் பிடிச்சு போய் தானே நான் வானதியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதனால்தான் அவ இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆக போறா. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வானதிக்கு அவங்க அப்பாவை தவிர அந்த வீட்டுல பாசம் கட்டுறதுக்கு வேற யாருமே இல்லம்மா. சூதுவாது இல்லாத பிள்ளை. பாத்துக்கங்கம்மா. வானதிக்கு இந்த வீட்டுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். டீ எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. மணி, அம்மா, நீங்க செக் வாங்கிட்டீங்களா? இருக்கட்டுமா, பரவாயில்ல. ஃபுல் நேம் சுப்பிரமணி தானே? ஆமாம்மா. இந்தாங்க. இந்த கல்யாணத்தை உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு முன்ன நின்னு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரிம்மா, அப்படியே நான் கிளம்புறேன். இருந்து லஞ்ச் முடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப போனா தான் விரசம் முடிச்சிட்டு ஊருக்கு போக முடியும். நான் கிளம்புறேம்மா. நல்லது. சரி. வானதிக்கு வச்சிருக்கிற நகையும் ஆர்த்திக்கே போட்டு கட்டி கொடுத்துடலாங்க. அதுக்கு இல்லைங்க, அப்பதான் ஊருக்குள்ள இருக்கிறவங்க வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியும். சம்பந்தி வீட்லயும் நம்மளை பத்தி பெருமையா நினைப்பாங்கல்ல. ஏய், வானதிக்கே நான் இத்தனை வருஷத்துல கொஞ்ச நகை தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதையும் வாங்கி நீ ஆர்த்திக்கு போடுறேன்னு சொல்றியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? அதுவும் இல்லாம வானதி ஆர்த்தியை விட மூத்தவ. சட்னு அவளுக்கு ஒரு வரன் அமைஞ்சிருச்சுன்னா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படி அமைஞ்சிருச்சுன்னா ஆர்த்தி அவ புருஷன் கிட்ட சொல்லி நிறைய நகை செஞ்சு நீங்க ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. மாப்பிள்ளை வீட்டுல இவ்வளவு நகை வேணும், அவ்வளவு நகை வேணும், சீர் சனத்தின்னு எதையும் கேட்கல. நீ ஏன் எதையாவது செய்யணும்னு துடிக்கிற? அதுவும் வானதி நகையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? அம்மா சொல்றது நியாயம் தானேப்பா. அமுதா, சுப்பிரமணி வந்திருக்காரு, டீ எடுத்துட்டு வா. வரேன். அப்புறம் என்ன 2 நாள் ஆளக்கானா? வெளியூர் எங்கேயும் போயிருந்தியா? ஆமா, இந்தாங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? சின்ன வேலையா சென்னை வரைக்கும் போயிருந்தேன். சரி, போனதுதான் போயிட்டோம். அப்படியே உங்க சம்மந்தி அம்மாவையும் பார்த்துட்டு அவங்களையும் சந்திச்சு பேசிட்டு தான் வந்தேன். அண்ணே, நீங்க அங்க போய் சம்மந்தி அம்மாவை பாத்தீங்களா? ஆமாம்மா. அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்ல மனசுக்கு அமோகமா இருக்காங்க.
எப்பவுமே ராஜேஸ்வரி அம்மா வீடு ஒரு பரபரப்பாத்தே இருக்கும். இதுல பையனுக்கு கல்யாணம்னா கேட்கவா வேணும், சும்மா ஜே ஜேன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சம்பந்தி அம்மா எங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்களா? உங்களை கேட்காமையா, உங்க எல்லார பத்தியும் கேட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க மருமகளத்தை வார்த்தைக்கு வார்த்தை விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பின்ன என்னண்ணே, இந்த த்ரில்லு கூட இல்லாம கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? ஹார்ட் டு ஹார்ட் ஸ்ட்ரைட்டா பேசக்கூடிய காரணம். இத மிஸ் பண்ண அப்புறம் திரும்ப கிடைக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் ரொம்ப முக்கியம் அண்ணே. பேசி சிரிச்சு கோபப்பட்டு சண்டை போட்டு சமாதானப்படுத்தி குழம்பி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்கும்ண்ணே. இதெல்லாம் அம்மா தப்பாவே நினைக்க மாட்டாங்கண்ணே. நீங்க கட்டிக்கு போற பொண்ணை நீங்க சந்திக்கிறது தப்பா என்ன? யோசினே. அம்மா கிட்ட சொல்லாம அவங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே செஞ்சதில்ல. அப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. நீ திருச்சி போறேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் இஷ்டம். டேய் இருடா, கொஞ்சம் யோசிக்க கூட விட மாட்டியா? நீ யோசிக்கணும்னு சொல்ற, நான் போகணும்னு சொல்றேன். கார்த்தி, அம்மாவை பத்தி யோசிக்காம நீ உன்னை பத்தி யோசி. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பார்க்கணுமா வேண்டாமா? அத விடு. உன்னை பார்க்கணும்னு அன்னைக்கு ஆசை இருக்காதா? நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கோயம்புத்தூருக்கு போறோம்னு சொல்லிட்டு அப்பா கிட்டயே அம்மா கிட்டயே சமாளிச்சிருவோம். கொஞ்சம் யோசினே. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லுண்ண. சரி போலாம். சூப்பர்ண்ண, போடு. போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.